அன்பு நேயர்களே, கடந்த இஸ்ரேல் ஈரான் மோதலுக்குள் பல வகையான விடயங்களை நாம் வழங்கியிருந்தோம் இல்லையா? அந்த வகையில் ஈரானிய உச்ச தலைவர் சுப்ரீம் லீடர் அலி கமனி அவர்களை கொல்லும் விடயத்தில் இஸ்ரேல் இன்னும் தூங்கவில்லை. அதன் தொடர் பணிகள் அல்லது தொடர் முயற்சிகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது. மிக அண்மையிலும் அவரை கொல்லுவதற்கான ஒரு நகர்வு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், அது ஏற்கனவே உள்ள விடயம்தான். அதாவது இந்த இவங்களோட ஹிஸ்புல்லா அணியின் பேஜர் மூலமாக, போன் பேஜர் மூலமாக குண்டுகள் வெடித்த பிற்பாடு இந்த ஈரானுக்குள் இருக்கிற முக்கியமான உயர்மட்டங்கள் தொலைபேசிகளை பயன்படுத்துவதில்லை. ஆனால் அவங்களோட பொடிகார்டுகளும் உதவியாளர்களும் பயன்படுத்துறாங்க. அதுவும் ஒரு முட்டாள்தனம் இல்லையா? இப்போ அது ஏற்கனவே நடந்ததுதான். அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் மூலமாகத்தான் அவர்களை பின்தொடர்ந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த வாட்ஸ்அப்ல இந்த ஸ்டேட்டஸ் போடுறாங்க தானே, எந்த அளவுக்கு ஒரு அவங்களுக்கு திறமைசாலி பாருங்கள். மொஷாட்டை பார்த்து நீங்க பிழையாக சிலர் கணிக்கின்றார்கள். நாங்கள் அதில் ஒருபோதும் நாம் அதை எடுக்கவில்லை. ஏனெனில் அதாவது இந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரேலுக்குள் ஹமாஸ் அணியினர் பலாத்காரமாக உள்புகுந்து சுட்டு நாசமாக்கி சிறைபிடித்த 200 கைதிகள் நாம் சொன்னோமில்லை. அது ஏற்கனவே அது மொஷாட்டுக்கு தெரிந்திருக்கும். அது நாம பலமுறை சொல்லி பார்க்கணும். தெரிந்த விடயம்தான். அதாவது எதை சொல்ல தனக்குத்தானே சூனியம் செய்வது. இவங்கள் இப்படியெல்லாம் வர வேண்டும், அழிக்கணும் என்று ஒரு வாய்ப்பை அது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இருக்குது இஸ்ரேல். அதை நம்ம பல காணொலி சொல்லியிருந்தோம். அதாவது எல்லோரும் சொல்லார்கள், அந்த இஸ்ரேல் கோட்டை விட்டுச்சான்னு. கோடு விடல, தானாக வரட்டும். அதை அழிப்பதற்கான ஒரு வழிதான். அது அழிக்க முடியவில்லை, அது வேறு விடயம். அதை அழிப்பதற்கான ஒரு வழியும் முயற்சியும் தானே. அவங்க வரட்டும், நாம் அடிப்போம். நம்மட மக்கள் 200-300 போனாலும் பரவாயில்ல, அவங்களை கொண்டளிப்போம் என்ற ஒரு பெரும் முயற்சியை ஒழிய அது தோல்வியே. அதே போன்றோ இந்த ஏற்கனவே நாம் பல சொல்லிக்கிறோம் இல்லை, ஈரானுக்குள் உளவாளிகள் அதிகமாக இருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க. இந்த முடியல. ஈரானிய தலைவர்களின் மெய்காப்பாளர்களின் தொலைபேசிகளை கண்காணிப்பதன் மூலம் இஸ்ரேல் அவர்களை குறிவைத்துள்ளது. அதிநவீன சைபர் செயல்பாடுகளை நடத்துதல். இதை நாம் சரியாக சொல்வதென்றால், அதாவது இந்த லேட்டஸ்ட் கண்டுபிடிப்பு சொல்ல மிக துல்லியமாக இந்த மாதிரி வேலைகளை பயன்படுத்துவது. அதாவது அதிநவீன சைபர் செயற்பாடுகளை நடத்தல், கண்டுபிடித்தல், கண்டாக்டிங் சோபிஸ்டிகேட்டட் சைபர் ஆபரேஷன் சொல்லலாம். இஸ்ரேல்ல மிகப்பெரிய ஒரு பலமான கண்டுபிடிப்புன்னு சொல்லலாம். ஈரானிய அணு விஞ்ஞானிகள் மற்றும் இராணுவ தளபதிகளை வேட்டையாட இஸ்ரேலிய இராணுவ உளவுத்துறை அனுமதிப்பதில் ஈரானிய பாதுகாப்பு படையினர் பல ஆண்டுகளாக கவனக்குறைவாக மொபைல் போன்களை பயன்படுத்தியதாகத்தான் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. 2022 ஆண்டில் இறுதியில் இருந்து இஸ்ரேல் மூத்த ஈரானிய அணு விஞ்ஞானிகளை கண்காணித்து வந்திருக்கின்றது. கடந்த அக்டோபர் மாதத்திலேயே அவர்களை கொன்று விட்டதாகவும் போட்டு தள்ளியதாகவும், ஆனால் பைடன் நிர்வாகத்துடன் மோதலை தவிர்ப்பதற்காக ஒதுங்கி இருப்பதாகவும் இஸ்ரேலிய அதிகாரிகளால் அறியப்பட்டிருக்கின்றன. அவங்களோட செய்தி சாமனம்னு செய்தி பிடிக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலுடனான ஈரானின் போரின் 4வது நாளான ஜூன் 16 அன்று, இந்த கடைசியா இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு ஒரு போயிடுச்சுல, ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தெஹ்ரானின் மேற்கு பகுதியில் உள்ள ஒரு மலை சரிவில் 100 அடிக்கு கீழே உள்ள ஒரு பதுங்கு குழியில் அவசர கூட்டத்திற்காக கூடியிருக்கின்றார்கள். அதை ஏன் 100 அடி என்று சொன்னால், பங்கர் பிளாஸ்டர் அதை தாக்க இயலாது. ஒரு 30 அடிக்கு மேலே அங்க பங்கர் பிளாஸ்டர் போக இயலாது. ஆனால் இஸ்ரேல்ல 100 அடிக்கும் இருக்குது. ஆனால் அதை அவர்கள் பயன்படுத்தவில்லைன்னு சொல்லப்படுது ஒரு பக்கத்தால. சந்திப்பு, அதாவது இந்த கூட்டம் மிகவும் இரகசியமானது என்றும் ஒரு சில உயர் ஈரானிய அரசாங்க அதிகாரிகள் மற்றும் இராணுவ தளபதிகள் மட்டுமே நேரத்தையும் இடத்தையும் அறிந்திருந்தனர் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. கூட்டத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் மற்றும் ஈரானிய அதிகாரிகள் மற்றும் தளபதிகள் அது எவ்வாறு கண்காணித்தது, குறிவைத்தது என்பது பற்றிய விவரங்களை 5 மூத்த ஈரானிய அதிகாரிகள் இப்போது தெரிவித்திருக்கின்றார்கள். ஈரானிய புரட்சிகர காவல் படையின் 2 உறுப்பினர்கள் மற்றும் 9 இஸ்ரேலிய ராணுவம் மற்றும் உளவுத்துறை அதிகாரிகளின் நேர்காணல்கள் மூலம்தான்
இத அமெரிக்கா ஒரு வகையில கண்டுபிடிச்சிருக்குது. ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் நீதித்துறை மற்றும் உளவுத்துறை அமைச்சக தலைவர்கள் மற்றும் மூத்த ராணுவ தளபதிகள் உள்ளிட்ட அதிகாரிகள் தனித்தனி கார்களில் கூட்டத்திற்கு வந்ததாகவும் இஸ்ரேலிய உளவுத்துறை அவர்களை கண்காணிக்க முடியும் என்பதை அறிந்த அவர்களில் யாரும் மொபைல் போன்களை எடுத்து சென்றதில்லை என்று சொல்லப்படுகின்றது. இது என்னடா இது? அவங்க எடுத்து போக அவங்க செக்யூரிட்டி கார்டு கொண்டு போனா எல்லாத்தையும் தானே வச்சிருக்கலாம். அவன் உளவு பட சூப்பருங்க, அதுல எல்லாம் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. உள்ளத்தை உள்ளபடி சொல்லணும். சும்மா அமாஸ்தான் என்று கூத்தடிக்கல. அமாசி செய்து அது அவங்களோட விடயம். அதுக்காக மட்டமாகவும் தரம் தாழ்த்தி இஸ்ரவேல் படைகளையும் அவன் உளவையும் நீங்க அப்படி சொல்லல. அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மீறி கூட்டம் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே இஸ்ரேலிய ஜெட் விமானங்கள் பதுங்கு குழியின் மேல் 6 குண்டுகளை வீசி இருக்கின்றது. 2 நுழைவு மற்றும் வெளியேறும் கதவுகளை குறிவைத்தன. குறிப்பிடத்தக்க வகையில் பதுங்கு குழியில் இருந்த யாரும் கொல்லப்படவில்லை. ஆனால் தலைவர்கள் பின்னர் பதுங்கு குழியில் இருந்து வெளியேறிய போது குண்டுவெடிப்புகளால் கொல்லப்பட்ட ஒரு சில காவலர்களின் உடல்களை கண்டனர். செக்யூரிட்டி கார்டுகளை காவலாம் போய் தமிழில் தானே குறி வச்சவங்க. அவங்கட பொடி கார்டுலாம் உள்ள விட்டுட்டு ஒளியான நிற்பாங்க. இவங்க கலாஸ் முடிஞ்சு போச்சு. இந்த தாக்குதல் ஈரானின் உளவுத்துறை எந்திரத்தை ஒரு பின்னடைவில் தள்ளி இருக்கின்றது. நாளா சொல்லிக்கிறோம். விரைவில் ஈரானிய அதிகாரிகள் ஒரு பேரழிவு தரும் பாதுகாப்பு குறைபாட்டை கண்டறிந்தனர். அது பிறகுதானவங்க அந்த உளவாளிகள் இந்த களை எடுத்தாங்க. ஈரானிய தலைவர்களுடன் சம்பவ இடத்திற்கு சென்று வெளியே காத்திருந்த மெய்காப்பாளர்களின் தொலைபேசிகளை ஹேக் செய்து இஸ்ரேலியர்கள் கூட்டத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். பாத்தீங்களா? உளவாளி, அதாவது அவங்கள நம்பரை தேடி எடுக்கிறது அந்த செக்யூரிட்டி கார்டுகள் உளவாளிகள் கொடுப்பது ஹேட்டுக்கு போயிடும். அப்ப இவங்கட மொபைல பிடிச்சா அது லேசன் ஹேக் பண்றது என்பது சின்ன விடயம், அது ஒரு பெரிய விடயமே இல்லையா? அவங்களோட ஓட்ட தானே, அதை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இந்த நாம தொடர்ந்து அந்த யுத்த காலங்கள் சொன்னோம் இல்ல, ஈரான் பாதுகாப்புல ஓட்ட நிரந்தரமா சொல்லிக்கிறாங்க. இஸ்ரேல் காவலர்களை கண்காணிப்பது குறித்த முன்னர் தெரிவிக்கப்படவில்லை. இது ஈரானின் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை எந்திரத்தின் மிகவும் இறுக்கமாக பாதுகாக்கப்பட்ட வட்டங்களை ஊடுருவி செல்வதற்கான ஒரு பெரிய முயற்சியின் ஒரு பகுதியாகும். இது தெஹ்ரானில் உள்ள அதிகாரிகள் 2 மாதங்களாக நிலைகளை துரத்தி வருகிறது. இது சம்பவத்து பிறகுதானவங்க வேட்டையாடி வந்தாங்க, இன்னும் வேட்டை முடியலையே. இல்ல ஆயிரக்கணக்கான வேட்டையில் 4000 இந்தியன் நீங்க என்ன எலி வளர்த்துறீங்களா? எலி பொந்து வச்சிங்களா காட்டுக்குள்ள? இல்லாட்டி இந்த வளைகுடா நாடுகள்ல பாலைவன தேசங்கள்ல லட்சக்கணக்கான முயலை விடுவாங்க. அவங்க இந்த பச்சை பயிர் வளர்ப்பு இருக்கு, அது நீண்ட சரித்திரம் இருக்குது. ஈரானிய மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகளின் கூற்றுப்படி பல ஆண்டுகளாக ஈரானிய பாதுகாப்பு காவலர்கள் மொபைல் போன்களை கவனக்குறைவாக பயன்படுத்தியது, சமூக ஊடகங்களில் இடுகையிடுவது உட்பட இஸ்ரேலிய ராணுவ உளவுத்துறை ஈரானிய அணு விஞ்ஞானிகள் மற்றும் ராணுவ தளபதிகளை வேட்டையாட அனுமதிப்பதிலும் இஸ்ரேலிய விமானப்படை ஜூன் போரின் முதல் வாரத்தில் ஏவுகணைகளை மற்றும் குண்டுகளால் அவர்களை கொல்வதிலும் முக்கிய பங்கு வகித்தது. இப்பதானே உண்மை சொல்ல வராங்க. மூத்த அதிகாரிகள், சீனியர் ராணுவ ஆபீசர்கள் மற்றும் தளபதிகள் தொலைபேசிகளை எடுத்து செல்லவில்லை என்பதும் எங்களுக்கு தெரியும். ஆனாலும் அவர்களின் உதவியாளர்கள், பாதுகாப்பு காவலர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் தொலைபேசிகளை வைத்திருந்தனர். அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அட்வான்ஸ் சேஃப்டி அவங்ககிட்ட இல்லை தானே. மேலும் அவர்களில் பெரும்பாலானோர் கண்டுபிடிக்கப்பட்டது இப்படித்தான் என்று கண்டுபிடிக்கப்பட்ட தகவல்கள் வெளியாகிருக்கின்றது. மெய்காப்பாடுகளான பாதுகாப்பு முறிவுகள் நாடு முழுவதும் நிலைநிறுத்தப்பட்ட உளவாளிகள் மற்றும் செயல்பாட்டாளர்களையும் ஈரானுக்கு எதிராக தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்த இஸ்ரேல் நீண்ட காலமாக மேற்கொண்ட மற்றும் பெரும்பாலும் வெற்றிகரமான முயற்சியாகும் என்பதை ஈரானிய அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒப்புக்கொள்கின்றார்கள். அப்பாடா, அதுக்கு ஒரு மனசு வேணும். அதாவது பிழைகளை ஏற்றுக்கொள்ளவும் அதை அவர்கள் ஒப்புக்கொள்ளவும் ஒரு பெரிய மனசு வேணுமுங்க. அது வந்திருக்கு அவங்களுக்கு. சமீபத்திய மோதலை தொடர்ந்து ஈரான் நாட்டிலும் அரசாங்கத்திலும் இருப்பதாக அஞ்சும் செயல்பாட்டாளர்களை வேட்டையாடுவதில் கவனம் செலுத்தப்படும் இப்போதும் கூட. அதாவது இந்த ஒட்டர்களை கண்டு அஞ்சிய ஈரானிய ராணுவம் இப்பொழுது தொடர்ச்சியாக இந்த ஒட்டர்களை களை எடுக்கும் பணிகளையும் ஓட்டைகளை அடைப்பதில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதுதான் அந்த செய்தி. ஊடுருவல் எங்கள் முடிவெடுக்கும் மிக உயர்ந்த நிலையை எட்டியுள்ளது என்றும் முன்னாள் துணைத் தலைவரும் அமைச்சருமான மொஸ்தபா ஹஹேசி தபா ஜூன் தெரிவித்திருக்கின்றார்.
இந்த மாதம் அணு விஞ்ஞானி ரூஸ்பே வாடிய இஸ்ரேலுக்காக உளவு பார்த்ததாகவும் மற்றொரு விஞ்ஞானியின் படுகொலைக்கு உதவியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு தூக்கிடப்பட்டார். ஒரு விஞ்ஞானி ஏற்கனவே எல்லாத்தையும் இந்த டாலர் கணக்குல வாங்கி தூக்கிடப்பட்டானே, அவனால இன்னொரு விஞ்ஞானி போயிருக்கிறார். மூத்த ஈரானிய அதிகாரிகளும் புரட்சிகர காவல் படையின் உறுப்பினரும் இஸ்ரேலுக்காக உளவு பார்த்ததாக சந்தேகிக்கப்படும் ராணுவ உளவுத்துறை மற்றும் அரசாங்க துறைகளை சேர்ந்த டசன் கணக்கானவர்களை ஈரான் அமைதியாக கைது செய்ததாகவோ அல்லது வீட்டு காவலில் வைத்ததாகவோ தெரிவித்தனர். செஞ்சிட்டாங்க. அவர்களில் சிலர் உயர் பதவியில் உள்ளனர். அவ்வாறு குற்றம் சாட்டப்பட்டுள்ளான தொடர்பை இஸ்ரேல் உறுதிப்படுத்தவும் மறுக்கவே இல்லை. அவன் ஒன்றும் சொல்ல மாட்டானே, உங்களுக்கு நாங்க பணம் தந்து உளவு பார்த்தீங்க செத்துப்போ, நாசமா போ, நேசமணி பொன்னையா தரு. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உளவு விளையாட்டுகள் இரு நாடுகளுக்கும் இடையிலான பல தசாப்த கால நிழல் போரின் தொடர்ச்சியான அம்சமாகும். மேலும் ஜூன் மாதத்தில் பல முக்கியமான ஈரானிய பாதுகாப்பு அதிகாரிகளை கொல்வதில் இஸ்ரேல் வெற்றி பெற்றது இஸ்ரேல் எவ்வளவு வெற்றி பெற்றுள்ளது என்பதை காட்டுகிறது. ஈரானுக்குள் ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி உயர் மட்ட ராணுவ உயர் அதிகாரிகள் அமைச்சர்கள் என்று இஸ்ரேல் கொலை பட்டியலை தயார் செய்துள்ளது. அதாவது இஸ்ரேல் இன்னும் ஒரு பெரிய ஒரு பட்டியல் வச்சிருக்கிறான். யார் யார கொல்லணும்னு ABC ஒவ்வொரு ரகமா பிரிச்சு வச்சுக்கிறான். முதல் பட்டியலில் 400 பேர்கள் இருந்திருக்கிறது. இன்னும் அது 100ஆக குறைக்கப்பட்டது. முக்கியமாக 2018ஆம் ஆண்டு இஸ்ரேலிய உளவுத்துறை நிறுவனமான மொசாட் ஈரானில் இருந்து திருடிய ஈரானிய அணுசக்திய காப்பகத்திலிருந்து கிடைத்த தகவல்களை அடிப்படையாக கொண்டது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இறுதியில் இஸ்ரேலியர்கள் 13 விஞ்ஞானிகளை மையமாக கொண்டதாக ஈரான் கூறியிருக்கின்றது. கிட்டத்தட்ட 13 சயின்டிஸ்டுகள் மொசாட் உளவாளிகளால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஆபரேஷன் ரெட் வெட்டிங் என்ற இரத்த கலரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எபிசோடை அடிப்படையாக கொண்ட நாடகத்தின் கீழ் மூத்த ஈரானிய ராணுவ அதிகாரிகளை குறிவைத்தது கொல்ல இஸ்ரேல் அதன் திறனை வளர்த்தது என்றும் இருக்கிறது. புரட்சிகர காவல் படையின் விண்வெளி படையின் தளபதியான பிரிகேடியர் ஜெனரல் அமீர் அலி ஹாஜ் சாதே முதல் இலக்காக இருந்தார் என்று இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார். இறுதியில் 2 நடவடிக்கைகளிலும் அடிப்படை யோசனை ஈரானில் 20 முதல் 25 மனித இலக்குகளை கண்டுபிடித்து பிரச்சாரத்தின் தொடக்க தாக்குதலில் அவர்கள் அனைவரையும் தாக்குவதாகவும் பின்னர் அவர்கள் மிகவும் கவனமாக இருப்பார்கள், இதனால் அவற்றை தாக்குவது மிகவும் கடினமாகிவிடும் என்ற அனுமானத்தின் அடிப்படையில் இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். புரட்சிகர காவல் படையின் புதிதாக நியமிக்கப்பட்ட தலைவர் பிரிகேடியர் இஸ்ரேல் நாட்டில் மனித செயல்பாட்டாளர்கள் என்று மற்றும் உளவாளிகள் இருந்த போதிலும் அது மூத்த அதிகாரிகள் மற்றும் விஞ்ஞானிகளை கண்காணித்தது பெரும்பாலும் மேம்பட்ட தொழில்நுட்பத்தின் மூலம் முக்கியமான கூட்டங்களில் இருப்பிடத்தை கண்டுபிடித்ததாக ஜெனரல் அஹமத் பகதி தெரிவித்திருக்கின்றார். எதிரி தனது பெரும்பாலான உளவுத்துறையை தொழில்நுட்பம், செயற்கை கோள்கள் மற்றும் மின்னணு தரவு மூலம் பெறுகிறார் என்றும் ஜெனரல் வாகிதி தெரிவித்திருக்கின்றார். அவர்கள் மக்களை கண்டுபிடிக்கலாம், தகவல்களை பெறலாம், அவர்களின் படல்களை பெறலாம் மற்றும் துல்லியமான செயற்கை கோள்களை பயன்படுத்தி பெரிதாக்கலாம் மற்றும் இருப்பிடங்களை கண்டறியலாம். உச்ச தலைவரான அலி கமேனியின் உயர் ராணுவ ஆலோசகரான அரசியல் மற்றும் ராணுவ ஆய்வாளரான ஹம்சே சஹாபி ஈரானை விட இஸ்ரேலின் தொழில்நுட்ப மேன்மை இருத்தலியல் அச்சுறுத்தல் என்று கூறினார். பாதுகாப்பு மாற்றத்தை மேற்கொள்வது, அதன் நெறிமுறைகளை மாற்றியமைத்தல் மற்றும் உயர்மட்ட உளவாளிகளை கைது செய்தல் மற்றும் வழக்கு தொடுத்தல் உள்ளிட்ட கடினமான முடிவுகளை எடுப்பதை தவிர ஈரானுக்கு வேறு வழியில்லை என்பதால் நாம் ஈரானுக்குள் தொடர்ந்து மொசாட் உளவாளிகளை நாங்கள் தூக்கிலிட்டு வருகின்றோம் என்று பகிரங்கமாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது. இன்னும் அடங்கவில்லை. அதாவது இந்த மொசாட்டின் தேடுதலும் அவர்களின் மோப்பமும் இன்னும் ஈரானின் உச்ச தலைவரை தேடுவது என்பது குறையவில்லை. தொடர்ச்சியாக ஈரான் உச்ச தலைவர் மட்டுமல்லாமல் சில முக்கியமான உயர் மட்டங்கள் இராணுவமாக இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம், உயர் மட்டங்களின் தொலைபேசிகளை இன்னும் அந்த உயர் மட்டங்களின் பொடிக்காட்டுகள் தொலைபேசிகளையும் அவர்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களையும் மோப்பம் பிடிப்பதில் மொசாட் இன்னும் மும்முரமாக ஈடுபடுகின்றது. அதாவது தரையில் விழுந்தாலும் மீசையில் மண்படாத கவரிமான் போன்று மொசாட் இன்னும் ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி அவர்களை கொல்வதில்
இன்னும் குறியாக இருக்கின்றது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஏதொரு வகையில் அந்த முயற்சியில் தொடர்ந்து மொசாட் ஸ்பைஸிலிருந்து ஈரானுக்குள் இருக்கின்ற உளவாள் இந்தியன் எல்லோ ஒட்டுமொத்த உலகத்தின் ஒட்டுமொத்த உளவாளி அங்க இருக்கிறாங்க, உலக நாட்டை சேர்ந்தவெல்லாம் எல்லோரும் உளவு படைகளும் சேர்ந்து அவர்களின் மேல் குறிவைத்திருக்கின்ற என்பதால் அது இறைவன் நாட்டம் இல்லாமல் இங்கு எதுவும் நடக்கப் போவதில்லை என்பதையும் நாம் இங்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனாலும் குறிவைக்கப்பட்டிருந்தது அவர்களை தப்பிக் கொள்வதும் இறைவன் கையில் இருக்கின்றது. ஆனாலும் அங்கிருக்கின்ற ஓட்டைகளை, ஈரானுக்குள் இருக்கின்ற பாதுகாப்பு ஓட்டைகளை அடைக்க வேண்டும் என்பது எமது அவா. ஏனெனில் வல்லவனுக்கு வல்லன் உலகில் ஒத்தன் இருப்பான் என்பது போல் அமெரிக்காவை அச்சம் கொள்ளும் அளவுக்கும் இஸ்ரேல் நடுங்கும் அளவுக்கும் ஈரானிய கண்டம் விட்டு கண்டம் பாயும் மிசைல்ஸ்கள் கையில் இருக்குது. எனவே அவைகளுக்கு அஞ்சுவதற்கு இடையில் உச்ச தலைவரின் வழிகாட்டல் இல்லாமல் போனால் கொஞ்சம் சோர்வடைவார்கள். அதனால் உச்ச தலைவர் இன்னும் குறிவைக்கப்படுகின்றார். எனவே அந்த நாடு கொஞ்சம் எங்களுக்கு பயங்காட்ட இருக்கத்தான் என்பது எமது அவா. எனவே எது எப்படியோ ஈரானின் உச்ச பாதுகாப்பு உச்ச தலைவருக்கு மிக அதிக அளவில் 100க்கு மேல், அதாவது இங்கே ஈழத்தில் புலிகளின் தலைவருக்கு பிளக்கெட்ஸ் கருப்பு படை கூட 100 பேருக்கு மேல் இருந்தார்கள். அப்ப ஒரு சிறிய தீவுக்குள் 100 பேர் என்றால் பாதுகாப்புக்காக எத்தனை பேர் இருப்பார்கள் என்பது 500 பேருக்கும் தாண்டி இருக்காம். அது நாம் பாட்டு தரப்போகின்றோம். உச்ச தலைவருக்கான மிக சிறப்பு ஸ்பெஷல் யூனிட் ஒன்று மிக அதிகளவான இரகசியமான முறையில் ஈரான் உச்ச தலைவருக்கு பாதுகாப்பை பலப்படுத்த இருக்கும் என்பதுடன் அடுத்த பாட்டு நாங்கள் டூபுக்கும் சென்று தருவோம். நன்றி நேயர்களே, சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.